மாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். ஐபிஎல் திருவிழா ஆரம்பித்து கோலாகலமாக நடந்து வருகிறது. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு மேட்ச்சு எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி. இந்த போட்டியானது சென்னை சொந்த மைதானத்தில் நடக்கிறதுனால சென்னைக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. நீயா நானா செக்மெண்ட்டில் சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும் 37 தடவை இது முன்னாடி மோதியிருக்காங்க. அதில் மும்பை 20 முறை ஜெயிச்சிருக்கு, 17 முறை தான் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு. அப்போ மும்பை தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது. இவங்க அதிக ரன்கள்னு பார்க்கும்போது 2 பேருமே 200க்கு மேலே 219 மும்பையும் 218 சிஎஸ்கேவும் எடுத்திருக்கு. இவங்க 2 பேரும் குறைந்த ரன்கள்னு பார்த்தீங்கன்னா மும்பை சிஎஸ்கேவுக்கு எதிராக 136 ரன்கள் குறைந்த ரன்னு, மும்பைக்கு எதிராக சிஎஸ்கே பார்த்திங்கன்னா 79 ரன்கள் குறைந்த ரன்கள் அடிச்சிருக்காங்க. இதுதான் கடந்த காலத்தில் சென்னைக்கும் மும்பைக்கும் இடையிலான போட்டி இருந்தது. இந்த 2வது செக்மெண்ட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நேம் 9, பிரமிடியன்னும் 9ஆக வந்திருக்கு. அதனால் ரிசல்ட் மீடியம். இந்த பேர் ரொம்ப சிறப்பாக தான், ஓரளவுக்கு மத்தியமமான பலன்களை தருகிறது. மும்பை இந்தியன்ஸுக்கு 2-1 வெரி குட்டாக இருக்கிறது. அப்போ பேர் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸு இங்கே கூடுதல் பலம். அடுத்தபடியாக கேப்டன்கள் அடிப்படையில் பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் பேர் எண் 4, பிரமிடியன் 6 வர்றதுனால மீடியம். ஹர்திக் பாண்டியா பெயர் எண் 8, பிரமிடியன் 4 வர்றதுனால பேடு. அப்போ தனிப்பட்ட கேப்டன்களை பொறுத்தளவுக்கு சென்னை அணி இதில் லீடு எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த செக்மெண்ட்டு டுடே லக்கி ட்ரா அப்படின்ற அடிப்படையில் இந்த 3வது போட்டியில் சென்னை அணி வின் பண்ணுது. ஸோ இது சென்னைக்கு கூடுதல் சாதகமான ஒரு அமைப்பு. அடுத்த செக்மெண்ட்டு பிரசன்ன நஷ்ட ஜாதகம். பிரசன்ன ஜாமக்கோல் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கும்பம் சிஎஸ்கே உடைய உதயம், உதயாதிபதி சனி. அப்படி பார்த்திங்கன்னா மந்தன் 2வது வீட்டில் கவிப்பு இருக்க வீட்டில் இருக்கிறது சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் பின்னடைவு பிரச்சனை காமிக்கிறது. அதே போல் சிம்மம் மும்பை இந்தியன்ஸுடைய உதயமாக வர்றதுனால அந்த அதிபதி கதிர் போய் 4ஆம் இடத்துல நட்பு பலத்தில் இருப்பதும், பொன் மும்பை இந்தியன்ஸ் தலைமையில் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு. லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கேவுக்கு லாபஸ்தானத்தில் பாம்பு இருக்கிறது சிறப்பில்லை. பொன் அதாவது மும்பை இந்தியன்ஸுக்கு லாபத்தில் மால் இருக்கிறது, ஆட்சி பலத்தில் இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸுக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. சேய் பொன்னை நோக்கி மும்பை இந்தியன்ஸுக்கு வர்றதுனால பயங்கர அதிரடி மும்பை இந்தியன்ஸ் காட்டுவாங்க. ஆனால் சிஎஸ்கேவை நோக்கி மந்தன் கவிப்பு வர்றது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. ஜாமக்கோலில் சிஎஸ்கேவுக்கு ஒரு பின்னடைவு. அடுத்தபடியாக நஷ்ட ஜாதகம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மேசம்ங்கிறது மும்பை இந்தியன்ஸை குறிக்கிறது, துலாம்ங்கிறது சிஎஸ்கேவை குறிக்கிறது. அப்போ மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல அதிரடியான இடத்துல போய் உட்காருது, அது சிறப்பு. அதே போல் சிஎஸ்கேவுடைய அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதும், விரையாதிபதி புதனோடு சேர்ந்திருக்கிறதும், நீச்சமாக இருக்கிறதும், ராகு சூரியன் இப்படி எல்லாம் சேர்ந்திருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதுவும் சிஎஸ்கேவுக்கு லாபாதிபதி போய் அப்படி இருக்கார் சனி. ஆனால் மும்பை இந்தியன்ஸுடைய லாபாதிபதி சனி பலமாக இருக்கிறது. ஸோ இந்த 2 அடிப்படையிலையும் மும்பைக்கு பெட்டர். மீ அண்ட் யூ அந்த செக்ஷனில் மும்பை இந்தியன்ஸும், டீம் நேமில் மும்பை இந்தியன்ஸும், கேப்டனோட நேமில் சிஎஸ்கேவும், லக்கி ட்ராவில் சிஎஸ்கேவும், ஜாமக்கோல் மற்றும் நஷ்ட ஜாதகத்தை மும்பை, மொத்தம் மும்பை 4 வருது, அது சிறப்பு. எனவே இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கே மும்பை அப்படிங்கிறதுல கூடுதலான பலம் இங்கே நமக்கு சிஎஸ்கேவுக்கு ஹோம் மேட்ச்னு இருக்கும் என்றாலும் கூட, ஆனால் இந்த மேட்சை அவ்வளோ எளிதாக விட்டு தராமல் மும்பை இந்தியன்ஸ் ஆட பார்க்கிறது. கடந்த பல சீசன்களாகவே
ஐபிஎல்லோட முதல் மேட்ச்சில் அவங்க விளையாடுறதுல தோத்துட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் இதை மாற்றுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அடுத்த செக்மெண்ட்டு குட் பிளேயர்ஸ். சிறந்த வீரர்கள் சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, ஷாம் கரன், நூர் அகமது, ஆர் அஸ்வின் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், மிச்சல் சாட்னர், ரியான் ரிக்கல்டன், ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சகர் இவங்கெல்லாம் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியேனை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.